பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம சிறகடிக்க ஆசையில். என்னன்னா நம்ம முத்து வந்து ரொம்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாரு. டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே நம்ம வந்துட்டு மீனா வச்சு ஒரு கேம் மாதிரி வந்துட்டு நம்ம ஆடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரசங்கள்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி வந்துட்டு அவர் பேசுகிறாரு. பரசங்கள் விட்டு மீனா வந்து அனுப்புகிறாரு. இந்த மாதிரி மீனாவுக்கு ஏதாவது துப்பு வந்து துளக்க முடியுதா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே நம்ம அப்பா வந்து பரசங்களோட கஸ்டடியில் கொஞ்சம் தனியாக தான் இருக்காரு. அவர் வந்து இந்த சொத்து பிரச்சனை வந்ததுனால வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து புரிஞ்சுக்கிறாரு. முத்து வந்து நம்ம பரசங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது நம்ம அப்பா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா முத்துக்கே அப்பா இல்லையா அவர் நல்லா கண்டுபிடிச்சாரு. ஏன்னா முத்து வந்து ஃபாலோ பண்ணுவான். ஸோ அதனால் நீ வந்து வேணாம், நீ சாப்பாடுலேயே கொண்டு வர வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோக்காரருக்கு வந்து நம்ம சாப்பாடு வந்து நம்ம பரச அங்கிள் கொடுத்துட்டாரு. முத்து வந்துட்டு ஓகே கண்டுபிடிச்சி கீழே வந்து நம்ம பரச அங்கிள் கிட்ட கேட்குறாங்க, அங்கிள் எங்கள் அப்பா அங்கே அப்படின்னு. தெரியாதுப்பா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. சரி ஓகே அங்கிள் நீ இதை மட்டும் போயிட்டு அப்பா கிட்ட சொல்லிடுங்க. என்ன அப்படின்னா, அப்பா வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன், ஆனால் ரெகுலராக குடிக்கிற ஒரு தண்ணியை நான் குடிப்பேன். அதை இப்போ அப்பா கிட்ட சொல்லிடுங்க. அப்பாவுக்கு கண்டிப்பாக வந்து நல்லாவே புரியும். அவர் பார்க்க வர வரைக்கும் நான் அதை வந்து நிறுத்த மாட்டேன். என்னப்பா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரச அங்கிள் சொல்கிறார். அப்படி தான் பண்ணுவேன் அங்கிள், சாரி. அப்பா கிட்ட இதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க அங்கிள். அப்பாவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்லிவிடுங்க. அப்பாவோட நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு, கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அடுத்து வந்து மீனா வந்து என்ன பண்ணுறது, மீனா நீ அங்கேருந்து கிளம்பின்னு சொல்லிட்டு முத்து வந்து அனுப்பிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி லூசுத்தரமான ஒரு விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க இவரு போனதுக்கு காரணமே வந்துட்டு நம்ம அங்கிள் போனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ரோகிணி தான். ரோகிணியோட புருஷன் தான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொத்தை பிரித்து கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணுறதே வந்துட்டு நம்ம மனோஜ் தான். மனோஜுக்கு இதுக்கு தேவையில்லாத ஒரு வேலைன்னா தெரியல. எப்போவுமே வந்துட்டு மனோஜ் வந்து பிரச்சனையோ பண்ணிட்டு இருக்கிறாரு. முத்துக்கிட்ட வந்து அடி வாங்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறாரு. தேவையில்லாமல் பேசி அடி வாங்குற ஆள் இவன் மனோஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரவி கூட பரவாயில்ல, ரொம்ப வந்து ஜென்யூனாக நடந்துக்கிறாரு. சுற்றியும் ஜென்யூனாக தான் நடந்துக்கிறாங்க. இந்த மனோஜ் ரோகிணி மட்டும் ஏன் தான் வந்துட்டு இவ்வளோ டிப்ளமேட்டிக்கலாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது நமக்கு. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்க, சிறுகடிக்க ஆசை வந்துட்டு கொஞ்சம் லாங்காக கொஞ்ச நாள் கழித்து போட்டுட்ருக்கேன். கண்டினியூஸாக இனிமேல் போடுவேன். சிறுகடிக்க ஆசை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வீடியோஸ் வந்து முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க. கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். முத்து வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டு நம்ம அங்கிளை வந்து கூட்டிகிட்டு வருவாரா அப்படின்றது பார்க்கலாம். இல்லை முத்து வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு அப்படியே கவுந்துட்டு அது ஒரு பக்கமாக அப்படியே ஒரு மாதிரி சோக கதையாக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.